எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட 8வது அன்னதானத்துக்கு தேங்காய் ஆயிரத்துக்கு நாங்கள் எங்களோட வளவுக்குள்ள நிற்கிறோம். அது பார்த்தீங்கன்னா எனக்கு எழுதின வளவு வந்து எங்களோட அம்மாவோட வளவு வந்து அம்மாப்பா அந்த காலத்தில் வச்சுருந்தது. இதுக்குள்ளே வந்து வீடு ஒன்றும் இல்லை, சும்மா தென்னை மரம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து இதுக்குள்ளே நாங்கள் தேங்காயை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கு எப்படியாவது ஒரு 100 தேங்காய்ட்டு 1000 பிளான்லாம் எல்லோரும் இப்போ நிற்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட மாமா தான் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் மாமா அங்கே இருக்கிற மாமா தான் இதெல்லாம் ஆயிரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாரு, பராமரிக்கிறார் எல்லாத்தையும். அப்போ இது இந்த தேங்காயை மாஞ்சிட்டு அப்படி பக்கத்தில் எங்கள் அண்ணாட வளம் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எங்கள் அண்ணா வந்து கனகாலம் அந்த வளம் பார்த்துருக்க மாட்டார். அதால் அந்த வளவை நானும் இந்த முறை சொல்லுங்க போனதை போய் பார்க்கல, அதால் இதில் நான் வீடியோ எடுக்க சொன்னான், சொல்லி இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வளவும் இது பின்னால் வரும் பாருங்க. மற்ற இது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இடம் வந்து இங்கே இருக்குன்னா எங்களோட ஊரில் இருக்குது. ஊரில் வந்து இன்னும் ஒரு குட்டி ஊருன்ட்டு சொல்லுவாங்க, முனை ஊருன்னு சொல்லி, அங்கே தான் இந்த தேங்காய் ஆஞ்சி கொண்டிருக்கிறாங்க. மற்றது இந்த தேங்காய் வந்து எங்களுக்கு எப்படியும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு காணும் நினைக்கிறேன். நாங்கள் 100 தேங்காய் 1000 பிளான்லாம் நிற்கிறோம். அப்போ அதால் 2 மாதம் நாங்கள் தேங்காய் வாங்குகிற இது என்ன கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் என்ன மாதிரி என்று பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நாங்கள் செய்வோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்லுங்கக்கா. இன்னும் ஆஞ்சி ஆட்டோ வைக்கும் பியலன்னு சொல்லிட்டேன். ஆட்டோவும் வருது, 5 மரத்தில் ஆஞ்சிருக்கிறான். அண்ணனும் பிரகலாதனையும் கூப்பிட்டு நான் பிரகலாதனும் தேங்காயில் எடுத்து போடுறான். அவங்க ரமணி மாமாவும் வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட நேரத்தோடு சொல்லியிருக்கேன், நான் வந்து காட்டிக்கிட்டேன் தானே அப்படி இப்படி. நான் எனக்கு தெரியா அதுதான் இப்படி சுந்தரிக்கிட்ட தானே சொன்னேன். அப்போ எனக்கு இதுகள் தெரியா, நான் ஆட்டோ பிடிச்சி கொடுக்கத்தான் வந்தேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதில் 6-7 மரம் இருக்குது தேங்காய் கட்டு. அவர் சொன்னார் 12 தேங்காய் உரிச்சு வச்சிக்காரன் நமக்கு நாளைக்கு தாரத்துக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது தெரியாது நமக்கு. சரி சரியா, நான் எடுக்கிறேன்க்கா. இல்லையா இதில் இந்த மரத்துலையா? அதான் எனக்கு சொல்லல ஒரு தரம் சொல்ல பிரச்சனை இல்லை. அன்னதானத்துக்கு தானே இருக்கிற. அப்புறம் திரும்ப ஆட்டோ பிடிக்க தேவையில்லை தம்பி. நம்ம அடுத்த மாய குழஞ்சாலாயிடும். ஏன் தம்பி அடுத்த மாயக்குள்ள நீங்கள் எத்தனை தேங்காரா வந்திருக்கும்? ஒரு 100 வந்திருக்கும்டா தம்பி. இல்லை 100 கூட தான். ஆட்டோவில் ஏற்றலாம் தானே, அவன் கட்டி போட்டு ஏற்றுவான். வாணுமாப்பா எங்களுக்கு அதான் கிழமை ஏனத்தான் எங்களுக்கு கிழமைக்கு ஒரு 15 தானே எடுக்கிறோம். நாங்கள் கிழமைக்கு 15 தேங்காய்க்கு 1500 ஆட்டை. பாவம், அவன் ஏறினவன் தான். நீ அவனுக்கு அந்த தொழிலா செய்கிறவனு ஏறினவன். 8 மரம் ஏறுறா சின்ன வேலையா. அது அண்ணன் நீயும் ஒரு அண்ணன் கோயிலுக்கு தேங்காயில 3-4 மரம் கழிச்சு தான் கொடுக்குறேன். அது சரி, நான் கோயிலுக்காக செஞ்சு தான் பரவாயில்ல. மரம் நம்ம நம்மளுக்கு நீ அது சரி, கடவுள் காப்பாது. கிழமைக்கு 15 தான் தேவைப்படுறது. அது சரியோ? ஓ 2 கிழமையாத்தான் பரல, 2 கிழமையாத்தான் பரல. ஒரு தரம் கோயில் விசேஷம் என்று சொன்னேன். நீங்கள் சொன்ன நீங்கள் கோயில் விசேஷம். எத்தனை தேங்காய்? 5-6 தான் இருந்து ஆகும் அதில். முட்டுக்கா வேணாம்.
கொஞ்சம் போகிறாங்க எண்ணிக்கொண்டிருக்காரு 44 தர 2 88 ரெண்டா தானே எண்ணினவர் 93 எங்க ஆஞ்சிட்டான் மட்டமாக்கியோ 100 ஆக்கி விடு மட்டமா எல்லாத்தையும் பிரேக் கொண்டு வச்சு எடுத்துக்கணும் அப்போ 100 நம்மளுக்கு ஒரு 1.5 மாதத்து காணுமென்னு நினைக்கிறேன் ஓமத்தான் அது இது முடியிறண்டாங்களுக்கு 1.5 மாதம் எடுக்கும் அதில் 1.5 மாதம் ஆகும் தம்பி இப்போ உண்ட எத்தனை மரம் மொத்தம் ஏறிக்கிறா 8 மரம் 8 மரத்துக்கு எவ்வளோடா குறைச்சிடுறா சின்ன மரத்துல 1500 தெரியும் சரியான போய் ஒரு மரத்துக்கு 200 100 குறைஞ்சி சரி 1000 நான் தேங்காய் குறைஞ்சி கொண்டு நான் மரம் தைக்க விட்டு ஓடி வந்தேன் உங்களுக்காக ஏங்க ஞாபகம் அடிக்காங்க ஹலோ வாங்க தாங்கால பாப்பா நான் வச்சது என்ன பிள்ளை என்ன சின்ன பிள்ளை இருக்கு பாரம் வச்சிருக்கு எவ்வளோ தோட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு உங்களோட அங்கால ஓ பெரிய உயர்ந்த மரம் இல்லைத்தான் வந்து பார்க்கல ஆட்கிதான் அவள் அதான் வினோட வளவை கொஞ்சம் வீடியோ இல்லை காட்டுங்க அப்படியே புழுக்கும்பும் இதுகளுக்கு தண்ணி அடிக்க என்ன கிணறு அங்கால இது பின்னுக்கு ஃபுல்லாக தென்னம்புள்ள அப்போ தான் இப்படி நீளப்பாட்டில் போகுது இல்லைத்தான் ஒரு ஏக்கரண்டா கிட்டத்தட்ட 4 விளவு கிட்டலாம் தான் இந்த என்ன தொங்கல் வரையும் இப்போ உங்களுக்கும் இதா புல் எண்ணெய் அடிச்சு போட்டு இந்த தென்னம்பிள்ளை ஓமத்தான் தான் கொடுத்த வண்டு அடிச்சா தென்னம்பிள்ளை செத்து போயிடும் ஆனால் அந்த வண்டு எடுக்காட்டி அது இந்த இது மாதிரி குத்தி எடுப்பானுங்களே ஒரு ஊசி மாதிரி ஒன்றை போ இருக்கலாம் அந்த வண்டு எடுக்கா பனைமரமும் இருக்கல தான் ஒரு அப்படி எதுவும் தேவையண்டா வெட்டி எடுக்கலாம் இந்த கைமரத்துக்கு எடுக்கலாம் தேங்காய் இங்காய் எல்லாம் ஒன்றும் ஏற்றுறது வளவுக்குள்ள வாரது எல்லாம் எல்லாம் இப்போ ரிவேர்ஸில் அடிச்சிருந்தா லேசர் ஆட்டம்